attention, standards, attention, தமிழ் தாய் வாழ்த்து. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country. And I am proud of its rich and varied heritage. I shall always try to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏம புடைத்து. ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு நீண்ட காலம் நன்மை தரும். மீண்டும் குரல். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏம புடைத்து. ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு நீண்ட காலம் நன்மை தரும். கல்வி என்பதன் நோக்கம் மனிதனை வளர்த்தெடுப்பதாக இருக்க வேண்டும். மீண்டும் விவேகானந்தரின் பொன்மொழி. கல்வி என்பதன் நோக்கம் மனிதனை வளர்த்தெடுப்பதாக இருக்க வேண்டும். Good morning to all. Today's headline: Chief Minister Joseph Vijay has instructed that milk procurement through the Avin Dairy Cooperative should be increased rapidly. Vice President C.P. Radhakrishnan said that free legal aid should be provided to poor people through lawyers so that everyone can receive justice. Sports news: at the Japan Open Badminton Tournament, India's PV Sindhu defected Wong Ling Zink of Malaysia. Proverb: learning is a treasure that will follow its owner everywhere. கற்றல் என்பது ஒரு புதியலாகும். கற்றல் அதன் உரிமையாளரை எங்கு சென்றாலும் தொடரும். பை எஸ் காவ்யா, 12th G1. தேங்க்யூ. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் சா ஆ பியூலா. கற்றலுக்கு வயது ஒரு தடை அல்ல. ஐஐடியில் ஒன்றாக பட்டம் பெற்ற தாய் மகன். திருப்பூர் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அணி வெற்றி. பொது அறிவு: யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? விடை: காமராசர். பழமொழி: வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். நன்றி. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? படிச்சுட்டு இருக்க அதாவது படிப்பை ஒரு மூலதனமா எடுத்திருக்க ஒவ்வொருத்தவங்களும் ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டிய ஒரு நாள் கல்வி வளர்ச்சி நாள். இது யாரோட பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றதும் தெரியும். கர்ம வீரர் காமராஜர். அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பெருசாலாம் ஒண்ணுமே படிக்கல. அவர் படிக்காததுக்கு காரணம் அவரோட குடும்பத்தோட சூழ்நிலை. அப்பா இறந்து போயிட்டாரு சின்ன வயசுல.
அப்புறம் வீட்டோட பொறுப்புகள் வந்து அவருக்கு வந்துருச்சு. ஸோ அவருக்கு வேலை செஞ்சு தான் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுனால படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போறாரு. இதுக்கு மேல அவங்க மாமா வந்து சப்போர்ட்டிவா இருந்து தான் அவருக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவா அவங்க மாமா இருக்காரு. ஆனா படிக்கிறதுல அவருக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால பத்திரிகைகளை வந்து தொடர்ந்து அவர் படிச்சுட்டே இருப்பாரு. எந்த நியூஸ் பேப்பர்ஸ் எது கிடைச்சாலுமே அப்பெல்லாம் வந்து நிறைய இப்ப இருக்க மாதிரி நிறைய நியூஸை வந்து கேதர் பண்றதுக்கு நிறைய மூலமோ சோர்சஸோ கிடையாது. அப்ப வர்ற நியூஸ் பேப்பர்ஸ் தான். ஸோ அதன் மூலயமா தான் படிச்சுட்டு காந்தி மேலையும் சத்தியாகிரகத்தின் மேலையும் ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் அவரு விடுதலை போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. கலந்துக்கிட்ட அவரோட எண்ணங்கள் எப்பயுமே வந்து ஒரு தெளிவா இருக்கும். ஒரு தெளிவான ஒரு சிந்தனையுடைய ஒரு மனுஷன். ஸோ காமராஜரை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்றாங்க. அவரை பத்தின ஒரு சின்ன ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன். அது கூட யாராவது எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு அவருக்கு ரெக்கமெண்டேஷன்றதே பிடிக்காது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அவங்க வீட்டுக்கு வந்து தண்ணி பைப்பு, அதாவது ஒரு முதலமைச்சரோட அம்மா வந்து ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு கார்பரேஷன் குழாய் ஒன்று புதைச்சதுக்கே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எல்லார் வீட்டுக்கும் கொடுக்குறப்போ என் வீட்டுக்கு வந்தா போதும்னு சொன்ன ஒரு அரிய மனிதர் தான் அவரு. ரைட்டா? இன்னைக்கு இருக்கிற ஒரு கவுன்சிலரோட சொத்து கூட எவ்வளோன்னு தெரியும். இன்னைக்கு அவரை மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்? பொழைக்க தெரியாத ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்லுவோம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல காமராஜர் பிறந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு இந்த உயர்வு வந்திருக்குமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ரைட்டா? அவரு முதலமைச்சரா இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, ஒரு பையனை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு, ஐயா இந்த மாதிரி இவன் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாப்புல, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மெடிக்கல் கோர்ஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ் எதுக்கோ வந்து அப்ளை பண்ணியிருக்காப்புல. ஆனால் மொத்தம் வந்து 21 சீட்டு தான் இருக்கு. இவர் வந்து 23வது ஆளாக இருக்காரு. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுங்களா? ஏதாவது பண்ணி அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியுமா காலேஜில் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு தான் வந்து இந்த மாதிரி சிபாரிசுன்றதே பிடிக்காதுன்றது உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீ வந்து கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே உன்னை பத்தி தெரியல அப்படின்னு ரொம்ப கோபமா கடுமையா அவர்கிட்ட பேசிக்கிறாரு. ஐயா ஐயா உங்க குணம் தெரியாம எனக்கு இருக்குமா? நான் சொல்றது வந்து ஒன்னே ஒண்ணுதான். அவர் வந்து ஒரு நெசவாளர் குடும்பத்தோட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. இந்த தலைமுறை, அதாவது அவங்க குடும்பத்திலே முதல்ல காலேஜுக்கு அந்த சமூகத்திலே முதல்ல காலேஜுக்கு போறவரு இவரு தான். அதனால உங்களால ஏதாவது அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்றாருன்னா, அப்ப இருந்த உயர்கல்வித்துறை கல்வி அமைச்சருக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு அதிகாரிகள் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்றாரு, எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்கிறாரு, அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் போட்டாச்சுங்களா? போட்டாச்சு. இப்போ அதுல வந்து ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணணும்னா எவ்வளவு நிதி தேவைப்படும் வருஷத்துக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு 30,000 தேவைப்படுங்கயா, அன்னைக்கு காலகட்டத்துல 30,000 தேவைப்படுங்கயா அப்படின்னு சொன்னேன். சரி, அதை வந்து கவர்மெண்ட்ல நான் வேற இதுல இருந்து எதிராவது அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால ஒரு 3 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பேசிட்டு வச்சுட்டு சொல்றாரு, இது ஒருத்தனுக்கு நான் செய்யல, உனக்கு அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த 3 சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, இவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பையனும் போவான், இவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பையனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து உன்னோட சமூகமே மேல வர்றதுக்காக நான் செஞ்சிருக்கிற ஒரு உதவி தானே தவிர தனிப்பட்ட உனக்கான உதவி இது இல்லை, இதை மைண்ட்ல வச்சுக்கோ. உனக்கு அப்புறம் உன்னோட சமூகத்துல இருந்து நிறைய பேர் வெளியில வரணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாரு. ஸோ அப்பேற்பட்ட மனிதரோட பிறந்த நாள் தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீ விவேகானந்தா மேல்நிலை பள்ளி அதை செய்ய தவறதும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கோட்பாடுகள் கொள்கைகளை நாமளும் பின்பற்றணும் அப்படின்றது தான் நம்மளோட கொள்கையும் அதுதான், நம்ம ஸ்கூலோட பிரின்சிபலும் அதுதான். அதை பின்பற்றணும்னு கேட்டுக்கிறேன். I hand over my mic to Shalu ma'am.
அப்படியே உட்காருங்கம்மா, அவங்கவுங்க இடத்துல அப்படியே உட்காரு. வெயில் ஜாஸ்தியா இருந்தா கொஞ்சம் நிழலுக்கு வா, வெயில்ல உட்காராத. Thank you, ma'am, for your inspiring words. Your guidance motivates us to become responsible, learning, and better citizens. Good morning, everyone. A warm and respectful welcome to our respected principal, ma'am, Dhiranjani Sangha, beloved teachers, and my dear students. Tharindaravar K. Kamaraju once showed us that educating one child is equal to building a stronger nation. Let us carry forward his dream by celebrating the power of Education Day. Today, with a heart full of gratitude and enthusiasm, let us begin this meaningful celebration. Today, our students will show their talents through speeches, skits, and songs to honor his remarkable contributions. Tamil is one of the world's oldest and richest language. Through their speeches, our students are going to express their thoughts and pay tribute to great leaders, Thirundaravar K. Kamaraju. Now, let us warmly welcome our Tamil speech participation with a big round of applause. Now I invite Abhinaya from 3rd standard G1 to deliver her Tamil speech. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபினாசி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கல்வி கண்டிருந்த காமராஜர் பற்றி பேசப் போகிறேன். அந்த போதியில்லை தலைக்கணம், தமிழ்நாட்டிற்கே நீதான் இலக்கணம். காமராஜர் 1903ஆம் ஆண்டு
presentation. Now I invite Veda Sri for Tamil speech. அனைவருக்கும் வணக்கம். காமராஜரின் சிந்தனைகளும் செயல்களும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். 5ஆம் வகுப்பில் படிக்கும் வேதாஸ்ரீ ஆகிய நான் காமராஜரின் செயல்கள். பெருந்தலைவர் காமராஜர் தலைவராக இருந்தபோது சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நிறைய நபர்கள் துண்டு போர்த்தினார்கள். அங்கிருந்த தொண்டர் ஒருவர் அந்த துண்டில் இருந்து ஒரு துண்டினை எடுத்து வைத்து கொண்டார். காமராஜர் தங்கும் இடத்திற்கு வந்த பிறகு அந்த தொண்டரிடம், நீ ஒரு துண்டு எடுத்து வைத்துள்ளாய் அல்லவா, அதனை கொடுத்து விடு என்று கூறினார். அதற்கு அந்த தொண்டன் இந்த ஒரு துண்டு எடுத்து வைத்ததை ஞாபகம் வைத்திருந்து கேட்கிறார். காமராஜர் இந்த துண்டுகள் எல்லாம் ஏழைகளுக்கு உதவுவதற்காக கொடுத்தது. காமராஜரின் சிந்தனைகள்: ஒற்றுமையோடு வாழுங்கள், உழைத்து வாழ வேண்டும், வீரமுடன் வாழுங்கள், உழைத்த வேலைக்கு ஏற்ற கூலியை கேளுங்கள். இதற்கேற்றபடி அவர் வாழ்ந்து காட்டினார். நாமும் நமது வாழ்வில் அதனை செயல்படுத்துவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Veda, for your wonderful performance. Now, it's time for our next English speech. English is a language that connects people across the world, and our students are ready to showcase their confidence and communication skills. Please welcome our students from 5th B1, Chandru. Good morning everyone. I am Chandru. I am studying 5th B1. Today I am going to speak about Kamarajar. Kumaraswamy Kamaraj, popularly known as Kamarajar. He was born on 15th July 1903 in Virudunagar, a district of Tamil Nadu. His parents were Kumaraswamy Nadar and Sivagami Ammal. Kamarajar served as the third chief minister of Tamil Nadu 1954 to 1963. Kamarajar family was very poor family. Kamarajar opened many schools, dams, and introduced mega industries in Tamil Nadu. He introduced free education, free midday meal schemes in all government schools. Kamarajar is a great Indian leader. Kamarajar is a father of education. Kamarajar is a kind, honest, true and brave man. His government was known as the golden period of Tamil Nadu. Kamarajar died on 2nd October 1975, 72 aged in Chennai. Thank you everyone. Thank you, Chandru, for a wonderful and inspiring speech. Let's give our speaker a big round of applause. Next, I invite S. Lakshita of class 8G1 to present a Tamil speech. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாலிக்ஷிதா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேடை அலங்கரிக்கும் பெரியோர்களுக்கும் என் அன்பு ஆசிரியர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர் என்ற தலைப்பில் நம் கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜரின் எளிமை. கல்விக்கு அடித்தளம் அமைத்த காமராஜர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து எளிமையின் சிகரமாகவே வாழ்ந்தவர். எளிமையான தோற்றமும் உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர். கல்வி புரட்சி. காமராஜர் பள்ளி கல்வியை பாதியிலேயே இழந்தவர். அதனால் ஏழை எளிய குழந்தைகளின் நிலை அவருக்கு நன்றாக புரிந்தது. மாணவர்கள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். குழந்தைகள் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக இலவச கல்வியும் சீருடைகளையும் வழங்கினார். மாணவர்களுக்கான செய்தி. படிக்காத மேதை என்று போற்றப்படும் காமராஜர் மாணவர்களாகிய நாம் சிறந்த தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று விரும்பினார். நீங்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். நீங்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் கல்வியில் சிறந்து விளங்கினால் மட்டுமே நாளை இந்தியாவை மிகச் சிறந்த முறையில் வழிநடத்த முடியும். காமராஜர் விதைத்த கல்வியின் மூலம் படித்து உயர்ந்தவர்கள் தான் நாம்.
எனவே அவரது வழியை பின்பற்றி நாமும் நன்கு படித்து இந்த நாட்டுக்கு உழைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த மேடைக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Likshita, for your meaningful presentation. Now I invite S. Kamali of class 9 G1 to deliver her English speech. A very chaotic morning to the respected principals, teachers and my dear diamonds in the rough. Today I am exposed here to give my best information about my duty as a student. Let's begin with a strange question. What does a soccer match actually rewards? The player who runs the most? Not actually. The player who touches the ball the longest? Not necessarily. Soccer rewards one thing above everything else: decision making. A 90 minutes match can change just because of a decision that lasts less than a second. School is no different. People often think a student duty is to score high marks, but I think a student duty is to learn how to think. Every subject teaches a different way of looking at the world. Mathematics teaches logic, science teaches curiosity, history teaches perspectives, and literature teaches empathy. A school is not a factory that produces report card. It's a laboratory where minds were tested. That's why mistakes belongs here, questions belongs here, and disagreement belongs here. Because education is not about memorizing the answers. It's about asking better questions. One day nobody will ask us what we learned in the class of 10th, but everyone will expect us to solve problems and make decisions. So my duty as a student is not simply gather information, it's to learn how to use it wisely. Thank you. Thank you, Kamali, for your meaningful and wonderful speech. Actions speak louder than words. Our next performance is a Thomas Kids dispatching the life, vision and education reformers of Perintalavar Kamaraja, performed by our talented girls of class 8. Please encourage them with your loud applause. காட்சி ஒன்று பள்ளி. காட்சி ஒன்று சிறிய ஊர். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏழ்மையால் பல குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் இருந்தனர். இப்பொழுது ஒரு ஏழ்மையான அம்மாவும் அவரது மகளும் உரையாடுகிறார். தர்ஷினி, இங்கே வா. சொல்லுங்கள் அம்மா. இன்று நீ பள்ளிக்கூடம் போகாதே. ஏன் அம்மா? என்னுடன் வேலைக்கு வா. எனக்கு பள்ளிக்கு போக ஆசையாக இருக்கிறது. நானும் விரும்பினேன், ஆனால் உன்னை பள்ளிக்கூடம் அனுப்புவதற்கு நம்மிடம் வசதி இல்லை. காட்சி 2 பள்ளி. வணக்கம். அனைவரும் அமருங்கள். இப்பொழுது நான் மாணவர் வருகை பதவி எடுக்கிறேன். விஜயலட்சுமி, லக்ஷ்மி, சஸ்வதா, தர்ஷினி. தர்ஷினி இன்று பள்ளிக்கூடம் வரவில்லை. தர்ஷினி ஏன் பள்ளிக்கூடக்கு வரவில்லை? தர்ஷினி வீட்டில் வறுமை அதிகம், அதனால் அவள் வேலைக்கு செல்கிறாள். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்க வேண்டும், அதற்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். காட்சி 3 காமராஜரின் வருகை. குழந்தாய், இங்கே வா. சொல்லுங்கள் ஐயா. ஏன் நீ இன்னைக்கு பள்ளிக்கு செல்லவில்லை? எங்கள் வீட்டில் வறுமையின் காரணத்தால் நான் பள்ளிக்கு செல்லவில்லை ஐயா. இனி ஒரு குழந்தை கூட வறுமையால் கல்வியை இழக்கக்கூடாது. அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அதற்காக நாம் இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், இலவச மதிய உணவு திட்டம் அனைத்தும் நாம் வழங்கப்பட வேண்டும். ஐயா, நீங்கள் கொடுக்கும் இந்த திட்டத்தில் குழந்தைகளின் வாழ்க்கை நிலை மாறும். ஐயா அளித்த இந்த திட்டத்தால் இனி நானும் தினமும் பள்ளிக்கு மகிழ்ச்சியாக செல்வேன். ஐயா, நீங்கள் அளித்த இந்த திட்டத்தினால் என் மகளின் கனவை நிறைவேற்றியவங்களுக்கு மிக்க நன்றி. காட்சி 4 நிறைவு காட்சி. கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் உயர்த்தும். அதனால் ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்பிப்போம், நாட்டின் நிலையை உயர்த்துவோம்.
படிப்பே உயர்வு, கல்வியே செல்வம். காமராஜரின் கனவை நனவாக்குவோம். Thank you, students. That was truly an outstanding performance. Congratulations to all the participants. A song can express emotions that words alone cannot. Now our talented students are ready to honor Parantalavar K. Kamaraju through a melodious summer song. Let us welcome them a warm and enthusiastic round of applause. I invite Harish to come and sing a Tamil song. அனைவருக்கும் வணக்கம். இயற்கையை நீதிப்படி தன்னை முழுமையாக இந்த உலகிற்கு அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் ஒரு மாமேதை பற்றி உங்கள் முன் நான் பேச வந்துள்ளேன். மிக வியப்பா இருக்கு ஐயா. ஒரு மாமனிதன் இறக்கிறான். அப்பொழுது அவனுடைய சொத்து மதிப்பானது 3 கலர் சட்டை, 3 கலர் வேட்டி, ஒரு கண்ணாடி. வங்கி கணக்குல பார்த்தா 125 ரூபா, சட்டை பாக்கெட்ல 100 ரூபா. இதையும் தாண்டி சுமார் 1000 கோடி மதிப்பிலான சொத்து மதிப்பு இருந்துச்சுயா. அந்த அளவுக்கு எந்த தலைவனும் சொத்து சம்பாதிச்சில்ல. இந்த அளவுக்கு எந்த தலைவனும் சொத்து சம்பாதிச்சில்லங்கய்யா. இதையெல்லாம் தாண்டி சுமார் 1000 கோடி மதிப்பிலான சொத்து மதிப்பு என்னவென்றால், இன்னும் இந்த மண்ணில் இப்படி ஒரு மனிதன் பிறப்பானா என்று தமிழர் மக்களை ஏங்க வைத்த அந்த ஏக்கத்தின் மதிப்பு 1000 கோடி மதிப்பு. இது தங்கத்தின் மதிப்பு போல ஏறிக்கொண்டே போகும். ஒண்ணும் இல்லைங்கய்யா, இதங்க பக்கத்து வீட்டு அண்ணாட்ட சொன்னேன். அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க, பிழைக்க தெரியாதவர்னு. அதுக்கு நான் சொன்னேன், உண்மைதான்ப்பா, தமிழ பிழைக்க தெரியாதவர்னா பிழை செய்ய தெரியாதவர்னு அர்த்தம். ஒரு தடவை காமராசர் ஐயா நிக்சன் ஜனாதிபதியையோ பார்க்கணும்னு சொல்றார். காமராசர் ஐயா சொல்றேன்னு மாட்டேன்னு. ஏன்னா எதிர்கட்சியை சேர்ந்த அண்ணா நம்ம ஊருக்காரு. அண்ணா அங்க போனப்ப பார்க்க மாட்டேன்னு சொன்னார்ல, நம்ம ஊருக்காரரை பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் நான் ஏன் பார்க்கணும்? பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு காமராசர். மாற்று கட்சியை சேர்ந்தவன், தமிழனை மதிக்காதவன் எவனாக இருந்தாலும் நானும் மதிக்க மாட்டேன் என்று சொன்னார் கர்ம வீரர் காமராசர். ஒரு தடவை காமராசர் ஐயா நேருவை கால அழைச்சிட்டு மதுரை பக்கம் போறாரு. நேருஜி கேக்குறாரு, இங்க தானே உங்க சொந்த ஊர் இருக்கு, உங்க அம்மாவை பார்த்து நல்லா விசாரிக்கலாமா? இல்ல ஏற்கனவே நேரமாச்சு அப்படின்னா நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். அது ஒரு பொட்டல் காடு, அத்துவான காடு, வெயில் கொளுத்துது. காமராசர் ஐயா வயல்வெளியில காரை நிறுத்துடான்னு சொல்றாரு. வயல்வெளியில இறங்கி, ஆத்தா நான் காமராசர் வந்திருக்கேன். அங்க 5-6 தாய்மார்கள் களை பிடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்து ஒருத்தவங்க வந்து, என் ராசா திடீர்னு வந்திருக்க, தகவல் கூட சொல்லலையே. இல்லம்மா, இவங்க தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. வணக்கங்க. நேருவுக்கு வேர்த்து ஊத்துது. இது வெயில் நாள் இல்ல, இப்படி ஒரு பொய் இல்லா தலைவன் இருக்கிறான். தான் பெற்றெடுத்த தாயை ஒருவன் களை பிடுங்கும் நிலையில் வைத்திருக்கிறான் என்றால் இந்திய அரசியலில் உள்ள கலைகளை எல்லாம் பிடுங்க தகுதியானவன் இவன் தான் என்று கூறினார் நேருஜி. முடிவில் வணங்குவது என்னுடைய பழக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you, Harish, for your wonderful and inspiring speech. Now, I invite Sri Soundra from class 7C1 to present her English speech.
Respected Principal Ma'am, teachers and my dear friends, good morning to everyone. I am A. Sri Samrudha from 7th Jeevan. Today I feel proud and honored to speak about one of the greatest leaders of Tamil Nadu, Kumaraswamy Kamaraj. He was fondly known as the Perunthalavar Kamaraj. He was a simple man with a great vision. I am going to speak about Kamaraj and his remarkable contribution to education is known as the Kingmaker and one of the greatest leaders of Tamil Nadu. He introduced free education. Education is the most powerful weapon to remove poverty. He served as the Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963 and worked tirelessly for the welfare of the people. He introduced free education for many students and encouraged poor children to attend the schools. Every child deserves opportunity to learn. One of his most important achievements was expanding with the midday meal scheme. This program is provided to give the free meal to school children, reducing hunger and increasing school enrollment. He is remembered as the kingmaker in Indian politics, but in Tamil Nadu he is lovingly called as Kalvi Thandai or Father of Education. The future of a nation is built in its classroom. Kamaraja shows that the nation is the greatest wealth, not money, but its educated people. Knowledge is the greatest wealth the person can possess. Kamaraja did not merely build schools. He built the future of millions of children. His vision continues to inspire generations, proving that education is the strong foundation and prosperous nation. Conclusion. Let us remember Kamaraja is not only the greatest leader of Tamil Nadu, the man who opened the door of education. Thanking you. Have a wonderful Wednesday. Wonderful. Thank you, Samudra, for your conference presentation. Next, I invite Madhusri of class 10 G1 to deliver her drama speech. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அவையோருக்கு வணக்கம். இன்று நான் உங்கள் முன் பேசவிருக்கும் தலைப்பு சமுதாய முன்னேற்றத்தின் கல்வியின் பங்கு. ஒரு நாடு வல்லரசு நாடாக ஆகணும்னா என்ன தேவை? நிறைய பணமா? பெரிய பெரிய கட்டிடமா? இல்லை, அறிவுள்ள சமுதாயமும் படித்த இளைஞர்களும் தான் தேவை. ஆம், சமுதாயத்தோட முதுகெலும்பே கல்விதான். கல்வி நம் சமுதாயத்திற்கு என்ன செய்யும்? கேளுங்கள். முதலாவதாக வறுமையை போக்கும். ஒரு பையன் படிச்சா அவன் வேலைக்கு போவான், அவன் குடும்பம் சாப்பிடும், அவன் குழந்தைகள் படிக்கும். இப்படி ஒரு குடும்பம் முன்னேறினால் ஒரு தெரு முன்னேறும், ஒரு ஊர் முன்னேறும். அதுவே உண்மையான சமுதாய முன்னேற்றம் ஆகும். இரண்டாவதாக மூடப்பழக்கத்தை அடிக்கும். படிப்பு இல்லா இடத்தில் என்ன வரும்? மூடப்பழக்கம் வரும், சாதி சண்டை வரும். அதே இடத்தில் கல்வி வந்தால் அறிவு வரும். நம்ம எல்லோரும் மனுஷங்கன்னு ஒற்றுமை வரும். மூன்றாவதாக பெண்களை உயர்த்தும். ஒரு பெண் படித்தால் அக்குடும்பமே படிக்கும். இன்னைக்கு டாக்டரா, கலெக்டரா, விஞ்ஞானியா, ஏன் நம் பள்ளியில் ஆசிரியர்களாக இருக்கின்ற எல்லா பெண்களும் படித்ததால் தான் வந்தவங்க. நான்காவதாக நாட்டை உலகத்துல உயர்த்தும். நினைத்து பாருங்க, அப்துல் கலாம் ஐயா ஒரு சாதாரண மாணவர் தான். அவர் படித்ததால் தான் இந்திய ஏவுகணை விட்டுச்சு. சி.வி. ராமன் படித்ததால் தான் நோபல் பரிசு பெற்றார். ஒரு மாணவனோட படிப்பு ஒரு நாட்டோட பெருமை. இங்கேதான் நான் ஒண்ணு சொல்லணும். அப்துல் கலாம் ஐயா ஒரு கனவு கண்டார் தெரியுமா? 2020 நம் நாடு வல்லரசாக ஆகணும்னு சொன்னார். அதை நினைவாக்க போறது யார்? நாம் தான். இங்க இருக்கின்ற மாணவர்களாகிய நாம் தான் அதை நினைவாக்க போறோம். அதனால்தான் நம் வள்ளுவர் சொன்னார், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. படிச்சது மட்டுமல்ல, அதன் படி வாழவும் வேண்டும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், ஒரு விளக்கு 100 விளக்கை ஏற்றும். அதே மாதிரி ஒரு படித்த மாணவன் 100 பேருக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. Thank you for your wonderful speech. Now, I invite Ovia Sri from 9th G1 to deliver her English speech. Sorry, 10th G1. Good morning to everyone present here. I would like to begin my speech with a famous quote by B.B. King. The most beautiful thing about learning is that no one can take it away from you. This quote reminds us that education is the greatest treasure in our life. Every student has certain duties and responsibilities. Today, I am delighted to share my thoughts on my duty as a student. Gopala Krishna Gokhale, who was the freedom fighter of our country, once
delivered a speech for students in Mumbai. Says that every student has certain duties to do, which serves well to heed even after 100 years. There are 4 duties: duty to ourselves and our fellow students, duty to parents and reverence to teachers, duty to government and duty to wider world. The duty to myself is twofold: acquiring knowledge and acquiring character. I want to get a stock of knowledge that will not helpful for my exams, but will be helpful for me in later life. Knowledge is an extracting business. She needs devotion, a wholehearted on the part of the person who seeks her. Such a wholehearted devotion only possible in the days of studenthood. Along with that knowledge, there is another requisite that I must secure, and that is character. It is almost a truism to say that character is the best thing which leads to success, since both knowledge and character is absolutely essential. Next, the duty to our fellow student is the habit of cooperation. The foundation of the habit of cooperation, once acquired, will continue with me all my life. The second duty is obedience to parents and reverence to teachers. Remember that in later life, what you and me need the most is a true spirit of discipline. The third is duty to government. Our duty to government is we should obey its laws. As students, our minds are fresh and simple. Because of this, everyone can easily carried away by emotion. Whether the government may be good, bad or indifferent, we should accept it quietly. This is called loyal acceptance. The last duty is to the people in the wider world. They must learn about their needs, problems and struggles. My last duty as a student is not to chase marks, but to chase meaning. My future will be decided by my effort, the values I follow and my goals. My dear friends, I want you to be different. Don't be like others. Be like yourself. Travel along the path what you wish to do. Thank you. Thank you, Ovia, for your excellent and wonderful speech. Now, I invite B.A. Sai Bhagavath Ramanan from 9th B1 to present his Tamil speech. மதிப்பிற்குரிய அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். தமிழக வரலாற்றில் கல்வி புரட்சி ஏற்படுத்திய மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதியை தான் ஆண்டுதோறும் நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இந்த நாள் வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, தமிழகத்தில் கல்வி எவ்வாறு சாமானிய மக்களையும் சென்றடைந்தது என்ற நன்றியோடு நாம் நினைவு கூறும் நாளாகும். கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுவதற்கான முக்கிய காரணங்கள்: பள்ளி படிப்பு இலவசம். ஏழை எளிய வீட்டு குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் அவர்கள் பள்ளி படிப்பை முற்றிலும் இலவசமாக்கினார். மதிய உணவு திட்டம். வறுமையின் காரணமாக குழந்தைகள் படிப்பை கைவிடக்கூடாது என்பதற்காக காமராஜர் அவர்கள் பள்ளிகளிலேயே சத்துமிக்க மதிய உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகள் அதிகரிப்பு. கிராமப்புறத்து குழந்தைகள் நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மைல் தூரத்திலும் ஒரு ஆரம்ப பள்ளியை தொடங்கினார். விழிப்புணர்வு. கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி நூற்றுக்கணக்கான மூடப்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு பல்லாயிரக்கணக்கான புது பள்ளிகளையும் உருவாக்கினார். ஒரு நாட்டின் செல்வம் அதன் பணமோ தொழிற்சாலைகளோ அல்ல, அறிவார்ந்த மனிதவளமே என்று உணர்ந்து செயல்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் இயற்றிய கல்வி தீபத்தினால்தான் இன்று தமிழகம் பல துறைகளில் சிறந்து விளங்குகிறது. அவர் காட்டிய வழியில் கல்வி கற்பதை நமது கடமையாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம், வாழ்க. Thank you, Sir Raman, for your wonderful speech. Next, I invite Shabanika of class 11 G1 to deliver her English speech. Happy morning to one and all present here. Honorable Principal Ma'am, teachers and all my dear friends. Today we gather to celebrate the birthday of Kamarajar. He was a visionary statesman and the architect of modern Tamil Nadu. The 15th July is proudly celebrated as Educational Development Day to honor his revolutionary work in making education free and accessible to the millions of children. Moving forward from the vision of Kamarajar, my core topic for today is dreams become reality through education.
Fulfilling a dream is never a straight and easy path. It is a journey crowded with your setbacks and a moment of intense self-doubt. True education does not just teach a fact to pass an exam. It trains our mind to analyze the failure and learn from mistakes and adapt. It instills a growth mindset and providing that our ability can be developed through dedication and hard work. When education builds your confidence, failure is no longer death ended. It is simply a lesson on our way to success. I want to speak a small story. One boy lived in a poor village and dreamed to build a rocket and explore to space. Everyone told him it is impossible because he had no money. However, he studied his science book in every single day and worked hard. Today, he is a real space engineer because education turns his big dreams into reality. Like Dr. APJ Abdul Kalam, scientist president, to fly and serve the nation and become the missile man of India and the 11th president of India. Next, Kalpana Chawla. She is an astronaut to touch the star. First Indian woman to the space. Dreams have no gravity when education gives you wings. Kamarajar, CM of Tamil Nadu. Every poor children should go to school. He opened 70,000 schools, free midday meals. Sunita Williams. She is an astronaut, but her dream started with one journey. He studied and worked hard in schools. He became a young pilot. She studied more to become an astronaut. In 2024, he flew to the space in the Boeing trailer. The trip was only 10 days, but due to problems, she stayed in long time. He came back to Earth safely. Her total time in space is now 608 days. Dreams tell you what you want, but education teach you how to get this. It turns raw talent into professional skill. Thank you for giving this wonderful opportunity. Thank you, Shobhanika, for your wonderful speech. Now, I invite M. Kavya from 11th G1 to deliver her Tamil speech. தாமரை பூ போல் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியை அவர்களுக்கும், செவ்வந்தி பூ போல் அமர்ந்திருக்கும் செயலாளர் அவர்களுக்கும், அல்லிப்பூ போல் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், சாமந்தி பூ போல் அமர்ந்திருக்கும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நான் உங்கள் முன்னிலையில் எளிய மனிதனின் இணையற்ற சாதனைகள் என்ற தலைப்பில் நம் நெஞ்சங்களில் எல்லாம் நிறைந்திருக்கும் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை பற்றி பேசவிருக்கிறேன். விருதுநகர் என்னும் மண்ணிலே 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் அன்று குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் நம் கல்வி கண்திரண்ட கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராசர் ஐயா அவர்கள். காமராசரின் இயற்பெயர் காமாட்சி. அவருடைய அன்னையர் அவரை செல்லமாக ராஜா என்றே அழைப்பார். அதுவே பின்னாளில் அவருக்கு காமராஜர் என்ற பெயராக மாறியது. இளம் வயதிலேயே தன் தந்தையை இழந்ததால் காமராஜர் அவர்களுக்கு 6ஆம் வகுப்பு வரை பள்ளி பயிலும் வாய்ப்பு கிட்டியது. வறுமையின் காரணமாக தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். நாட்டு நடப்புகளையும் நம் தேச தலைவர்களை பற்றியும் நாளிதழ்களின் மூலமாக படித்து தெரிந்து கொண்டார். இளம் வயதிலேயே நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பெருவிருப்பம் கொண்ட காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறையை எதிர்க்கிறார். எளிய குடும்பத்தில் பிறந்து தமிழகத்தின் முதலமைச்சராக உயர்ந்து இன்று நம் அனைவரும் இத்தகைய சிறந்த கல்வியை பயின்று உயரிய நிலையில் இருப்பதற்கு பெருவழியை அமைத்து தந்த பெருமகன் அவர். அதனால்தான் இத்தலைப்பு அவருக்கு மிகச் சிறப்பாக பொருந்தி இருக்கிறது. பொதுவாக சாதனையாளர்கள் என்று சொன்னாலே ஏதோ ஒரு பெரிய பின்னணி கொண்டவர்களாலோ அல்லது செல்வந்தர்களாலோ தான் சாதிக்க முடியும் என பலரும் நினைப்பதுண்டு. ஆனால் சாதனை படைக்க பணமோ பின் குலமோ தேவையில்லை. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதில் முயற்சியும் இருந்தால் மட்டுமே போதும். நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதை தன் வாழ்நாளை மூலம் நிரூபித்து காட்டியவர் காமராஜர். அவர் எளிய மனிதராக இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் தமிழகத்தின் வளர்ச்சியை நோக்கியே இருந்தன. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது மூடிக்கிருந்த பல்லாயிரக்கணக்கான தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். அப்போது அதிகாரிகள் அவரிடம் வந்து, ஐயா, பள்ளிகளை திறந்தாலும் வறுமையின் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வேலைக்குத்தான் அனுப்புவார்களை தவிர படிக்க அனுப்ப மாட்டார்கள் என்று கூறினர். அதற்கு அந்த படிக்காத மேதை சொன்னார், பசியாக இருந்தால் பிள்ளைகள் எப்படி படிப்பார்கள்? முதலில் அவர்களுக்கு பள்ளியில் இலவச மதிய உணவு வழங்குங்கள். உணவிற்காகவாவது பிள்ளைகள் பள்ளிக்கு வரட்டும், பிறகு அவர்கள் தானாகவே கல்வி கற்பார்கள் என்று கூறினார். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் உலகமே வியந்து பாராட்டிய மதிய உணவு திட்டம். அன்று அவர் பசுப்பாக்கி தந்த கல்விதான் இன்று தமிழகத்தில் எத்தனையோ மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் அறிஞர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தின் பசுப்பிடிப்பிற்க மேட்டூர் கால்வாய், பவானி சாகர், மணிமுத்தாறு என பல அணைகளை கட்டி விவசாயத்தை செழிக்க வைத்தார்.
நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கிண்டி தொழில்பேட்டை போன்ற பிரம்மாண்ட தொழிற்சாலைகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்து பல லட்சம் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தார். இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடிப்பதற்கு பெருங்காரணம் நம் பெருந்தலைவரே. இத்தனை இணையற்ற சாதனைகளை படைத்த ஒரு முதலமைச்சர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அதுதான் அவரின் ஆக சிறந்த சாதனையாகும். 9 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட பெருமகன் தனக்கென ஒரு சொந்த வீடு கூட வாங்கவில்லை, வங்கியில் பணம் சேர்த்து வைக்கவில்லை. அவர் மறைந்த போது அவரிடம் இருந்தது சில கதர் வேட்டிகளும் சட்டைகளும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணம் மட்டுமே. அதிகாரத்தை கையில் வைத்திருந்த போதும் தன் குடும்பத்தினருக்கோ உறவினருக்கோ எந்த ஒரு சிறிய அரசு சலுகையும் செய்து தராத நேர்மையின் சிகரம் அவர். அரசியலில் கிங் மேக்கர் என்று இந்திய அளவிலும் பெருந்தலைவர் என்று தமிழக மக்களின் மனதிலும் இடம்பெற்ற காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் அன்று தமிழர்களின் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்த காமராஜர் அவர்களுக்கு 1976ஆம் ஆண்டு மத்திய அரசு இந்தியாவிலேயே மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. அவர் தந்த கல்வியும் அவர் செய்த சாதனைகளும் அவருடைய எளிமையும் நம் நெஞ்சங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாய்ப்பளித்த தலை சிறந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அன்புமிகு ஆசிரியர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Kavya, for your inspiring presentation. Next, I invite Shavika from 12th standard to deliver her speech. செந்தமிழ் என்னும் தலையினை சூட்டி செம்மாந்து நிற்கும் தமிழுக்கும் இங்கு வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு கேள்வி. உலக வரைபடத்தில் எந்த பக்கத்திலாவது படிக்காத ஒரு மனிதன் ஒட்டுமொத்த மாநிலத்தின் தலையெழுத்தே மாற்ற முடியும் என்று எந்த பக்கத்திலாவது வரலாறு உண்டா? தேடி பார்க்காதீர்கள், அப்படி ஒரு வரலாறு எந்த பக்கத்திலும் இருக்காது, நாம் தமிழ்நாட்டின் வரலாற்றை தவிர. ஆமாம், இவர் எந்த பல்கலைக்கழகமும் சென்று பட்டம் வாங்கவில்லை. ஆனால் நம் நாட்டில் இருக்கும் அத்தனை பல்கலைக்கழகத்திற்கும் இவர்தான் அஸ்திவாரம். யார் அந்த மனிதர்? யாரை பற்றி நான் பேசுகிறேன்? யாருக்கு இத்தனை பெருமைகள்? வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் கனவை நினைவாக்கிய கருப்பு காந்தி காமராசர் தான் அவர். இன்று அவரின் பிறந்த நாள். பெருந்தலைவர் என்பார், படிக்காத மேதை என்பார், கல்வி நாயகன் என்பார், கிங் மேக்கர் என்பார், ஏழை பங்காளன் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரம் மற்றும் நெஞ்சத்து அன்பாலே கொஞ்சம் தமிழாலே அழைப்பர் கருப்பு காந்தி என்று. காந்தியை போல் ஒரு மனிதர் இல்லை, காந்தியை போல் இங்கு யாரும் பிறப்பதில்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர்தான் காமராசர். நீர் ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனைகள் பேசுகிறது பல நூற்றாண்டுகள். ஒரு தலைவர் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரே விடை காமராசர். 1954 புத்துயிரூட்ட தமிழ் புத்தாண்டில் தாம் முதல் அரியணையில் அமர்ந்து அலங்கரித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் தான் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஏழை குழந்தைகளின் இறைப்பையை நிரப்ப கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் ஆரவரம் கொள்கிறது. சொத்தில்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி 1000 ஆண்டுகள் மறுக்கப்பட்ட கல்வியை இன்று அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே புரட்சி செய்து உருவாக்கிய கல்வி திட்டம் இன்று கண்முன்னே கற்கண்டாய் நிற்கிறது. பள்ளிகள் எல்லா ஊர்களில் பள்ளிகள் பல திறந்த பகலவனே, நீ படிக்கவில்லையே தவிர ஒட்டுமொத்த தேசத்தையும் படிக்க வைத்த படிக்காத மேதை நீ. 1000 ஆண்டுகள் மறுக்கப்பட்ட கல்வியை மட்டுமா அவர் வளர்த்தார்? இல்லை இல்லை, ஏழை குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காக கையேந்தி பிச்சை எடுத்த பிதாமகன் அல்லவா அவர். அவர் கல்வியை மட்டுமா வளர்த்தார்? இல்லை இல்லை, நாம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையும் வளர்த்தார். நாடு வளமாக விவசாயம் செழிக்க அமராவதி, ஆரணியாறு, கிருஷ்ணகிரி, கீழ்பவானி
மணிமுத்தாறு, மேட்டூர், பரம்பிக்குளம், புள்ளப்பாடி, நெய்யாறு, வைகை என பல அணைகளை கட்டி நாம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வித்திட்டு ஒரு கால ஆட்சி தந்த பகலவன் தான் இந்த கருப்பு காந்தி காமராசர். அத்தோடு நெய்வேலி நிலக்கரி திட்டம், மேட்டூர் காகித தொழிற்சாலை திட்டம் என நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வித்திட்டு ஒரு கால ஆட்சி தந்த பகலவன் தான் காமராசர். மின்சாரம் இல்லாத மாநிலமே இல்லா கிராமம் என்று தமிழ்நாடு பெயர் பெற்றது. இது எல்லாம் யாராலே? எல்லாம் இவராலே. காமராசர் வாழ்ந்த விதத்தை இப்போது நினைத்து பார்த்தாலும் நம்ப முடியவில்லை. முற்றும் திறந்த ஆதி சங்கரனும் பட்டினத்தாரும் கூட திறக்க விரும்பாத உறவு தாயின் உறவு. அப்படிப்பட்ட தாயின் உறவையே தான் பொது வாழ்வு தூய்மைக்காக தள்ளி வைத்த அதிசய தலைவராய் இந்தியாவை ஆளும் பிரதமர் பதவி தேடி வர பணத்தாசை பதவி ஆசை இல்லாத மக்கள் தலைவர் அதை மறுக்க, இது மக்களின் உள்ளங்களை உருக்க, இதனால் 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் என்றானார் காமராசர். காமராசரின் வாழ்க்கை காந்திய வழியிலே மக்களை ஆண்ட மகத்தான வாழ்க்கை. ஆட்சியை வலுப்படுத்த முதியவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்த பின் முதல் ஆளாக தாம் முதல்வர் பதவியை உதறி தள்ளிவிட்டு சென்றார் காமராசர். ஒரு முறை டெல்லி உலக கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட எடை பார்ப்பு இயந்திரத்தில் பாரத பிரதமர் நேரு எடை பார்த்த பின் காமராசரை எடை பார்க்க சொல்ல காமராசர் அதை மறுக்க, நேரு காரணம் கேட்க காமராசர் சொன்னது என்ன தெரியுமா? காசில்லையே என அவர் கூறினார். இதனால் நேரு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசமும் தான் வருந்தியது. தன் தாயிற்கு 30 ரூபாய் கொடுக்க முடியாத, தன் சட்டை பையில் 1 ரூபாய் கூட இல்லாத காமராசரின் நிறம் கருப்பு என்றார். அடித்து கூறுவேன், வறுமையின் நிறம் கருப்பு என்று. இவர் வாழ்க்கையை கேட்டவுடன் என் மனதில் கவிஞர் மு. மேத்தாவின் கவிதை தான் ஆடுகிறது. காமராசரே, இந்தியாவே உன்னிடம் இருக்கிறது, ஆனால் உன் சட்டை பையோ காலியாக இருக்கிறது. இது வெறும் கவிதை அல்ல, இதுவே காமராசரின் எழுமை, ஒட்டுமொத்த தேசத்தின் நேர்மை, இதுவே வரலாற்று உண்மை. 50 ஆண்டு கால வரலாற்றில் அதிசய துறவி வருவாரா மீண்டும் மறுபிறவி என ஏங்கும் 10 கோடி தமிழர்களில் நானும் ஒருத்தி. காந்தியின் பிறந்த நாளை கண்டாடிய கடைசி நொடியில் காந்தியத்தின் கடைசி தூண் சாய்ந்தது என்று கூறி என் உரையை நிறைவு செய்யும் முன் ஒரு சிறு கவிதை. காமராசர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மதிப்பு. காமராசர் ஒரு தலைவர் அல்ல, ஒரு தலைமுறை. காமராசர் என்பது பெயர் அல்ல, தமிழ் நாட்டின் பெருமை. நன்றி, வணக்கம். Thank you, Shambika, for your enthusiastic and energetic talk. Our final speaker for today's program, I invite Lakshana from class 12 who will deliver her Tamil speech. Please welcome her. With immense respect and great pleasure, I extend my warm greetings to the visionaries who shape our future, our esteemed principals, honorable headmasters, beloved teachers, my dear brothers and sisters, and my lovely friends. A very pleasant morning to one and all. It's very pleasure to stand before you once again. I am Losana Selvaraj from class 12. With gratitude in my heart and confidence in my heart, I am ready to share my thoughts before you all. There is no better occasion than the birth anniversary of the kingmaker of Indian politics and champion of education, Mr. K. Kamarajan, to share my thoughts that exchange about a topic that truly reflects his vision. Dreams becomes reality through education. And the one thing, there are no marks for my following questions, and just answer me, right? Everyone, are you ready? Say it loudly, are you ready? Okay, let me ask you a simple question. What is the greatest gift that
educations, everyone has a dream. Some of becoming a doctor, engineer, teacher, and scientist, and some aspire to serve our nations. But reminded, without education's dreams remains just wishes. With education's dreams becomes reality. And ready for my other questions. What gives the true gift that gives a true respect in our society? Is it our background, or is it our wealth, or is it our appearance? I know, I expect this silence because the answer is none of this. It's our education, it's our character, it's our knowledge. People begin to respect us not because of where we came from, but because of who we become. Education transforms not only our future, but also the way the earth, see us. And let my dear friends, and one more question. How many of you looking our timetable and say that I will start studying tomorrow? In mobile, just one more weeks, just 5 more minutes, and suddenly open our book, we suddenly feel sleepy. To be honest, say yes or no. Say it loudly, yes or no. To be frank, I also done this all, but I realized something. Success doesn't wait for one more reel. It's wait for one more chapter. It's wait for one more hard-working hour. It's wait for one more sleepless night. I know, dreams comes in sleep, but the sleepless night pay off the way that your dreams comes into reality because of our education. Now, last but not least questions, that what is the proudest thing that we can give our parents? Is it money? Is it expensive gift? Or is it our success? Say it loudly. Thank you for your answers. Yes, no money, no expensive gift. It's our success. It's our respectful life that make your parents proud. So let us study well and achieve our dreams and make your parents smile. And before I turn my speech into classroom lectures and before I test your patience, I conclude this by saying education is the key that transforms dreams into reality. So come on, speak for yourself because you are the leader of your world. Just think about your parents suffering. So dreams high, aims high, touch the sky and believe in yourself all the way. Let education lead your success. Make your parents proud. Let success speak loud. And thank you. Thank you, Rakshana, for concluding our beautiful speech section by your fabulous speech. Thank you, Rakshana. Now we have reached the final part of today's wonderful celebration. It is my privilege to invite Ms. Christian Shalu, English Communicative Trainer from VICE, to deliver the vote of thanks. Ma'am, your inspiring presence has made this Kamaraj Education Day celebration even more meaningful. We kindly request you to come forward and express the vote of thanks. May I invite Ms. Christian Shalu to the stage. A warm round of applause. Happy morning, everyone. Yes, it's my privilege to propose the vote of thanks on the special occasion of Education Development Day. I would like to express my heartfelt gratitude to our respected principal, all teachers and all the participants and the trainees and dear students. And special thanks for our comrade from class 8. And involvement finally, I thank everyone present here for making this Education Development Day celebration memorable and success. Thank you all. Have a great day. Jai Hind.